ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவஹோம் நம சிவாய. இது வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட மலை. அந்த மலைக்கு மேலே தான் வந்து அப்படி செட் பண்ணி வந்து சிவலிங்கம் வச்சிருக்காங்க. புலியின் தோலை இடையில் அணைந்த புனித கடலே போற்றி சிவஹோம் நம சிவாய. அவர் ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவர் இந்த இடத்த வந்து சொல்லி இந்த இடத்துக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். மகாபாரத அந்த கதைகள் அந்த நாடகங்கள் இப்படியான இடங்கள் தான் கூட காட்டுவாங்க. மலையேறி போகணும் சிவலிங்கங்களை பார்க்குறதுக்கு. இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆள் வச்ச சிவலிங்கங்களே. விசேஷமாக இங்கே பூசைகள் தமிழ் முறையில் நடக்கும். ஏறக்குறைய இங்கே ஒரு 370 லிங்கங்கள் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். பண்ணி அந்த வழிபாடு போய்கொண்டு இருக்கிறது. அந்த பெரிய சிவலிங்கம் காட்டி போடுவேன் மாதவியா. இது நல்ல பிளேஸ்ல இருக்குதா மரத்துக்களே? அங்கே வரைக்கும் இருக்குதே. 1008 வைக்கான ஒரு எண்ணப்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. சிவராத்திரி இங்கே விசேஷமாக நடக்கும் பகலில். ஓ மை காட், இது ஒரு அற்புதமான காய் தானே தெரிஞ்சு. சிவனுக்குரிய மரம் தான். இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோழ மக்கள் இது இங்கே பா எவ்வளோ பணம் வரும் என்ன வருடா வெஞ்சி. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 1008 சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் முழுமையான விளக்கங்கள் தெரியாதுன்னு. இது வந்து யார் வச்சது, இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கா, இல்லை 1008 சிவலிங்கம் உண்மையில் இருக்கா என்றால் இது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மலை பகுதி என்ன, அந்த மலையில் வந்து இருக்குது அந்த சிவலிங்கங்கள். இது சம்மந்தமாக வந்து நம்ம நேரடியாக போயிட்டு அங்கே பார்க்குறத விட இந்த இடத்துல வந்து ஒரு சாமியார் இருக்கிறார் என்ன. அவர் வந்து சாமியார் மட்டுமில்லை, அண்ணா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு சங்கீதத்தில் வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லுங்க. அண்ணாவும் வந்து ஒரு முறை ஐயாட்ட வந்து சங்கீதம் கற்றுக்கொண்டது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வீடு எடுக்க முன்னே அவரோட வந்து காய்ச்சிருந்தோம், ஒரு அனுமதியை நாங்கள் பெற்றிருந்தோம். நாங்கள் ஐயா அப்படி தான் நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வாரம் உங்களோட கதைக்கலாமா கேட்க ஓகே பிரச்சனை இல்லை கதைக்கலாம்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து தூங்கி கொண்டிருந்தவர் அநேகமாக. அப்போ தூங்கி கொண்டு இருந்தார். அந்த ஒரு தம்பி முன்னுக்கு வர நாங்கள் சொன்னாங்க அப்படி யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம், கண்டிப்பாக அவங்கள சந்திக்கணும்னு சொல்ல வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஐயா வந்து இப்போ வெளியில் வந்திருக்கார், பக்கத்தில் நிற்கிறார். இப்போ அவரோட கதைக்கப்புறம் ஐயாவோட கதைச்சிட்டு எப்படி உருவாக்கப்பட்டது, இல்லை நீங்களும் வந்து இதில் வந்து சிவலிங்கத்தை கொண்டு வைக்கலாமா அப்படின்ற விஷயத்தையும் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஐயாவோட போயிட்டு கதைப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்மளோட சேனல் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க ஐயா சந்திக்க போகலாம். இது வந்து ஐயா இருக்கக்கூடிய இடம். அந்த பக்கம் தான் சிவலிங்கங்கள் இருக்குன்னு. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 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 மலை உயரமாக இருக்குண்ணே. சந்திக்க போமாங்க. ஐயா இங்கே வந்தானே இல்லை தானே. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம் அவனுடைய. நாங்கள் 2 நாள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்கு முந்தி நாங்களும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இதில் வந்து பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டாங்க. அப்போ அண்ணாவோட கதைக்குள்ளே சொல்லியிருந்தார் இங்கே பார்க்கக்கூடிய சிறந்த இடங்கள் இதென்று கேட்க வந்து அண்ணா அவர் ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவர் இந்த இடத்த வந்து சொல்லி இந்த இடத்துக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இந்த இடம் பற்றி சொல்ல முடியுமா ஐயா? இது கன்னியாவை சேர்ந்த கிராமம். பீலியடி என்று சொல்கிறது 3 பிரிவு கன்னியாவில். இது பீலியடி, நல்லா கிளிக்க கொஞ்சம் மேலே கன்னியான்னு சொல்லி கிராம சேவை பிரிவு. அது பொதுவாக இது கன்னியாவினுடைய தொடக்கம் இந்த இடம்தான். அங்கே தான் இது தென்கையிலே ஆதீனம் என்ற எங்களுடைய ஆதீனம். உங்களுக்கு தெரியும், சைவ மரபின்படி ஆதீனங்கள் இந்தியாவில் சைவத்தையும் தமிழையும் வளர்த்தது. அதேபோல் இலங்கையில் நெல்லை ஆதீனம் இருக்குது, நல்லூருக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணத்தில். இது திருவண்ணாமலையில் தென்கையிலே ஆதீனம் உண்டு. அப்போ இங்கே சைவத்துக்குரிய வழிபாடுகளும் தமிழுக்குரிய பூசை முறைகளும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது. ஏறக்குறைய இங்கே ஒரு 370 லிங்கங்கள் நாங்கள்
பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். பண்ணி அந்த வழிபாடு போய்கொண்டிருக்கிறது. 307 தான் இருக்கு. அப்போ 1008ன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டு 1008 வைக்கக்கான ஒரு எண்ணப்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. அது இனி இறைவனுடைய சித்தம். இந்த மாதிரியோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி. இப்போ உங்களுடைய அந்த அந்த இலக்கு வந்து 1008 சிவலிங்கங்கள் இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த இடம் ஆறுது ஐயா? இது ஆதீனத்துக்குரியது. ஆதீனத்துக்குரியது. இது நார்மலாக இப்போ எத்தனை ஏக்கர் காணி இது கூட இருக்குது? இதில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விட மற்ற பகுதி ஆதீனத்துக்குரியதாக இருக்குது. ஓகே ஓகே. எவ்வளோ காலம் இது ஆரம்பிக்கப்பட்டது? நாங்கள் இங்கே வந்து வரக்கூடிய 25 வருஷத்துக்கு மேலே. அப்போ வழிபாடு ஏற்கனவே சிறுதெய்வ வழிபாடு இந்த மலையில் இருந்திருக்கு. சுற்றி வர வயல். இப்போ தான் அந்த இடங்கள் குடி வந்திருக்குது. அப்போ அந்த வயலுக்குரிய ஒரு காவல் தெய்வமாக இங்கே 2 ஆண்டு காலமாக அந்த வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. பிறகு நாங்கள் இங்கே வந்த பொழுது எங்களுக்கு ஒரு வழிபாடு, அப்போ கால சூழ்நிலை சரியில்லாதபடியாக நாங்கள் இங்கே இருந்து நகரத்துக்கு போக இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ எங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தபடியால் நாங்கள் இங்கே ஒரு வழிபாட்டை மேற்கொண்டு நாங்கள் ஏற்கனவேயும் ஒரு தெய்வ வழிபாடு இருந்தபடியால் பிறகு லிங்கங்கள் நாங்கள் வைக்க வழிகிட்ட வரக்கூடிய ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் உள்ளதான் அந்த லிங்கங்கள் வைக்க வழிபட்டு. இப்போ இந்த வருஷம் புதுசாக அதை வச்சுருக்காங்களா? ரெகுலர் 2 பேர் வச்சு கொண்டு இருக்கணும். இதை எப்படி வைக்கிறது இதில் முறையில் கொஞ்சம் சொல்லலாம் ஐயா? இப்போ இது நாங்களோட இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த லிங்கங்களை நீங்கள் பார்த்தா தெரியும் வச்சு கொண்டிருக்கிறோம். யாராவது விரும்புகிறவர்கள் எங்களிடம் தெரிவித்தால் நாங்கள் இங்கே செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. அப்போ அங்கே இருந்து பூசை முறைகளோட கொண்டு வந்து இங்கே நாங்கள் அதை பதிட்டு செய்வோம். ஒரு லிங்கம் செய்கிறதுக்கு எவ்வளோ ஐயா முடியுது எங்களுக்கு? இப்போ வைத்திருக்க மாதிரி லிங்கங்கள் சராசரியாக எங்களுக்கு செய்ய முடியும். பூசை யாகங்கள் எல்லாம் செய்த முடியும். எங்களுக்கு 85,000 முடியும். 85,000 ஒரு லிங்கம் வந்து 85,000 முடியும் பூஜையோட வைக்கிறதுக்கு. சரி, அதை தாண்டி மேலதிக விஷயங்கள் ஏதாவது சொல்ல? விசேஷமாக இங்கே பூசைகள் தமிழ் முறையில் நடக்கும். பூசைகள் யாகங்கள் முழுவதும் தமிழ் முறைகள் என்றால் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முந்தி எல்லாமே தமிழ்லாம் இருந்திருக்கு. எங்களுடைய நான்மார்கள் இறைவனோட ஒன்றி அவர்கள் பாடின பொழுது இறைவன் தமிழால் பாடுகின்ற தான் சொல்லியிருக்கிறான். திருமுறைகள் தேவாரங்கள் முழுவதும் தமிழில் தான். இறைவன் அப்படி ஒரு வார்த்தையை தான் சொல்லி தமிழ் மூலம்தான் சகலம் நடந்திருக்கிறது. பிறகு அந்நிய படையெடுப்புகள் வேறு வேறு விதங்கள் எல்லாம் மாறி வேறொன்றுக்குள்ள நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புகுந்துட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ இங்கே மீளவும் நாங்கள் தமிழை எடுத்து தமிழ் மூலமாக அந்த சிவ வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்கிறோம். தேவாரம், திருவாசகம், முக்கியமாக திருமந்திரம், திருமுறையுடைய திருமந்திரங்களை எடுத்து அதன் மூலமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கும் எளிய முறையிலான பூசை. எல்லாத்துக்கும் காலமுறையில் ஒரு தீபம் காட்டல் நடக்கும். அபிஷேகம் கிழமையில் ஒரு காட்சியவும். சிவராத்திரி இங்கே விசேஷமாக நடக்கும் பகலில். எத்தனை லிங்கம் இருக்கும் அத்தனை லிங்கத்துக்கும் கும்பம் வச்சு யாகம் செய்த அபிஷேகம் பெருசான இருக்கும். பகலில் இரவில் எல்லா கோயிலும் நடக்கிற மாதிரி வருவாங்க. பகலில் பொதுவாக சிறப்பாக இங்கே அது வருவாங்க. ஒரு 1000 பேர் வருவாங்க. பல எங்களுக்கு அந்த இடங்கள் பெருசண்டபடிக்க எங்களுக்கு அது தெரியுதில்லை வந்து போகிறது. மற்றது கொஞ்சம் வெளிச்சனங்கள் இன்னும் வரலாம், தெரியாது பெருசாக இது தெரிய இல்லை. தெரிந்தால் இன்னமும் கூட ஆக்களுடைய வருகை கூடுவாக இருக்கும். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் தானே ஐயா, இந்த வீடியோ பார்த்துட்டு சில வேலை வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்குறவங்க 10 பேர் வந்தாலும் காணும் தானே, தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு தானே ஐயா. இதை தாண்டி ஐயா நீங்கள் ஒரு என்ன சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருந்தார். அது இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் இப்படி கேட்குறது முறையாண்டும் தெரியாது. ஏன்னா அதுக்கண்டு இப்போ ஒரு முறையும் இருக்குது. இல்லை, அது ஒரு கல்வியை பற்றியோ அல்லது ஒரு கலையை பற்றி கேட்குறீங்க, அதில் ஒன்றும் இல்லை. பிரச்சனை தானே. எங்களுக்காக ஒரு சங்கீத பாடல்னு பாட இயலுமா? அவர் பாடினா புல கண்டுபிடிப்பேன். யாரு அது? எனக்கு பாடுறது தெரியும் தானே, என்னுடைய வயது ஒரு இல்லை. நான் ஏதாவது ஒரு சம்பந்தமாக நாங்கள் செய்கிறோம் என்றால் நான் முதலில் ஏற்கனவே உங்களை அவர்கிட்ட சொன்ன மாதிரி, ஏன்னா நான் ஒரு நல்ல ஒரு ரசனை உள்ளவன் என்று சொல்லிக்கொள்ளலாம். இசையும் நடனம் சம்பந்தமாக கூடுதலாக நாங்கள் எங்களுக்கு தேவையான தமிழ் தின போட்டிகளுக்கு தேவையான விஷயங்கள் யாராவது இங்கே கேட்டால் நான் அதை செய்து கொடுப்போம். சொல்லுவீங்களா? கீர்த்தனை அல்லது நான் சொல்கிறது கர்நாடக சங்கீதம் சம்பந்தமான. இப்போ பாடுற பாட்டு எனக்கு தெரியணும், அது எங்கே பிள்ளை இருக்குன்றது எனக்கு தெரியணும், அது எனக்கு தெரியாது. அப்போ அது அந்த ஒரு சிக்கல் இருக்குது. எங்கேயாவது சுருதி பிழைச்சார் என்றால் அல்லது வேறு ஏதாவது வேறு பண்ணால் அதை சொல்ல எழுமொழியை ஒரு பாட்டில் அவன் என்ன செய்ய கொடுத்துருக்குறான்,
இப்போ இவர் என்ன அசைவு அதில் கொடுக்குறாருன்றது எனக்கு தெரியாது என்றால் இப்பத்தியான் பாட்டு நான் கேட்க இல்லை தானே. அந்த அளவுக்கு நுணுக்கமாகவும் கேட்குறதும் இல்லை. கேட்குற மாதிரியான பாட்டுகளும் இல்லை இருக்கு. நல்ல பாட்டுகள் வருது, ரசமான நல்ல தரமான ரசனை உள்ள பாட்டுகளும் வருது. இல்லை இல்லை இப்பயும் வருது. இப்போ உள்ள ஆக்கள் பாடுற பாடலையும் அந்த பாட்டுகள் அதெல்லாம் வருது. அப்படி அந்த பாட்டு இழுத்தா திருப்பி கேட்போம். அந்த பாட்டு நல்லா இருக்குது. இசை தான் முன்னுக்கு இழுக்கும். பிரதான வரி இசை நல்லா இருக்கும், சில வரி படுகுப்பையாக இருக்கும். அப்போ அந்த குப்பையை வேணுமெல்லாம் தள்ளிட்டு இசையை மட்டும் கேட்கலாம். ஆனால் பெரும்பாலான பாட்டுகள் நாங்கள் கேட்குறது கொஞ்சம் குறைவுதான். சந்தர்ப்பங்கள் அங்கே அமையறையில் தானே பாட்டு கேட்குற சந்தர்ப்பங்கள் இல்லை. கேட்டால் நல்ல பாட்டு என்றால் அது காலம் முந்தினதா பிந்தினதான் இன்றையான் பாட்டான்றது இல்லை. அந்த இசை நல்லா இருந்தால், வரிகள் நல்லா இருந்தால் இன்றைக்கும் அது எந்த மனிதனும் கேட்கலாம். அது சினிமா பாடலா அல்லது கர்நாடக சங்கீதமாக பன்னிசையாண்ட வேறுபாடு இசைக்கு இல்லை. அது வந்து எங்களை இழுத்தால் அது பாடல் தான், இசை தான். ஆனால் இழுக்கணும். இப்போ இழுக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பாட்டை விட சத்தம் மேலே நிற்குது. என்ன பாடுறானே விளங்கையில் பாடுறவன் வந்து அல்லது வேறு யாரும் அதை பிரித்து சொல்லணும் எங்களுக்கு. இதுதான் அதுக்குள்ள வரி இருக்குன்றது. வரி விளங்குது இல்லை, அப்படி இருக்குது. காலத்தினுடைய போக்கு சில போல கொஞ்ச காலஞ்செல்ல இது அழுத்து போய் பழையபடி மாறும். தெளிவான சொல்லும் தெளிவான இசையும் வர்றதுக்கான ஒரு காலகட்டம் திருப்பி வேறு. அப்போ திருப்பி அது எல்லாம் சுற்றி ஒரு வட்டம் தானே. இது போய் முட்டினா திருப்பி அங்கேருந்து தொடரும். அந்த வட்டம் சுழலேக்கெல்லாம் அந்த காலம் வரும். சரியா, சந்தோஷம். நிறைய தகவல் வந்து சொல்லியிருந்தீங்க. நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரோம். சரியா, நன்றி ஐயா தகவல் தந்தமைக்கு. நீங்கள் இப்போ தூங்கிட்டு இருந்தீங்க எங்களுக்காக வேண்டி. இப்போ தூங்கினாலும் பெலாம், சில விட நிறந்த தூக்கம் வந்தால் ஒழிய எட்டும்படி தூங்கினாலும் பெலாம் தானே. நன்றி ஐயா. மட்டக்களப்பு விட நீங்கள் மட்டக்களப்பு நாங்கள் களுவாஞ்சொல்லி உள்ளே போகணும். கொக்கட்டு சொல்லி பக்கத்தில் தாண்டனுஷ கோயிலுக்கு பக்கத்தில் தெரியும். களுவாஞ்சொல்லி எனக்கு அதுக்குள்ள போய் தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போகணும். எல்லாரும் களுவாஞ்சொல்லி வேற விட இவங்க தம்பலாமம், நாங்கள் தான் தம்பலாம். நீங்கள் 2 பேரும் தம்பலாம். சரி சரி. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு ஃபஸ்ட்டில் நன்னாவினுடைய தலைமையில் தான் வந்து நாங்கள் இப்போ என்ன இந்த சிவலிங்கத்தை வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், செருப்பை காட்டி ஆச்சு வளர்த்து வச்சுனே செருப்பெல்லாம் கலட்டி போகிறோம். கொஞ்சம் முள் பத்தைகள் நிறைந்த ஒரு இடம் தானா, பார்த்து போகணுமான்னு சொல்லியிருந்தாரண்ணா. போம். இதான் வாலி என்னண்ணா? இதான் வாலி. ஓகே, இவ்வளோதான் கொங்குரி. இவ்வளோதான் கொங்குரி. அங்கால மலை. இந்த பாருங்க, இந்த ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்தாரி பெரிய சிவலிங்கம் காட்டி போடுவேனே. பெரிய சிவலிங்கம் அது. இது கோவில் என்ன? ஆண்டா பாய், பாருங்க மக்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. சரக்கு தான் கவனம். நந்தி தான்டா, மலை நந்தி மாதிரி இருக்குது. சரி, இது மலை மகளே பாருங்க. அப்படியே பார்த்தீங்களா? இது வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட மலை. அந்த மலைக்கு மேலே தான் வந்து அப்படி செட் பண்ணி வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க. நாளைக்கு இதான் மெயினான சிவலிங்கம் போலண்ணே. இருக்கா? அங்கே இருக்காங்கண்ணே. ஓகே பாருங்க. பதிலா அதாவது இந்த மணிச்சதத்தை கேட்டால் ஏதோ ஒரு விஷயம் கொண்டு ஏற்படுறதான்னு சொல்கிறாங்களா? அது ஒரு அறிவியல் ரீதியாக ஒன்று நம்பப்படுது. அது என்ன சரியா மறந்து போயிட்டு எனக்கு என்னன்றது. அது பிறகு சொல்லுவேன் நாங்கள் பார்த்தா. எதாலும் என்ன போகிறதா இல்லையா? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், மலையேறி போகணும் சிவலிங்கங்களை பார்க்குறதுக்கு. ஃபுல்லாண்ணே சைட்டில் ஃபுல்லாக சிவலிங்கம் இருக்கா பாருங்க.
இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆள் வச்ச சிவலிங்கங்கண்ணே. தீப்பாயிரண்டாவே நம்ம என்ன சூடாக இருக்கு. ஓ ஷீட் இங்கே வரண்டா போய் பின்னேறதுலாம் வரணும் போல இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக வச்சு சிவலிங்கம் எப்படி இருக்கிறேன். அங்கே வரைக்கும் இருக்கிறேன். இதில் இருக்கு பாருங்க மகளே. இந்த பிரான்ஸில் இருந்து ஜனனி ஜெகதீஸ்வரன் கோண்டாவில் ராபாய். ஜெகதீஸ்வரன் 2-3 செஞ்சுருக்காங்க ஒரு இந்த அரசியல் இருக்குண்ணே. உமாதேவியா இது என்ன இது பண்ணி வைக்கல, பூஜை செஞ்சு வைக்கல. வாங்க புதுச்சியில் இது அது இல்லை. இது கொஞ்சம் பெரிய சிவலிங்கம்டா பாய். சுந்தரலிங்கம் ரஜினி குடும்பம் அச்சுவேலிடாப்பா. அச்சுவேலி இருந்தீங்க. அதான் வச்சா கிட்ட பேர் என்ன நாய் உரைக்கு இதுக்குள்ளே இந்த சிவலிங்க அங்கால இருக்கு முன்னே இங்கே வருதுண்ணே. தெரியும் பயங்கர வெயிலண்ணா. இதோ இதில் மட்டும் 100க்கு மேலே வரும். இதில் போகலாமா இல்லை அங்கல்லையா? ஓகே அஞ்சு பாருங்க மக்களே. அந்த வரைக்கும் இருக்கு பாருங்க. இந்த சிவலிங்கம் தாண்டா எல்லாம். அந்த அரி எவ்வளோ வருது இல்லை. ஓ அதுக்குள்ளே தெரியுதோ. ஓகே மகளே பார்த்துருப்பீங்க. இந்த கொஞ்சம் துண்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன வருது ஒரு 70-80 சிலைக்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலெல்லாம் சும்மா இந்த கல்லை பாருங்கள் மகளே எப்படி கண்டு. இந்த கல்லுக்குள்ளே நடந்து போகணும். சின்ன சின்ன கல்லை வந்து குத்துதுண்ணே. செருப்பு போடக்கூடாது அண்ணே. இங்கே பாருங்கள் இதெல்லாம் கால் வைப்பட்டா சரி புத்துட்டு வந்துடும் அடிக்கட்டையில். பார்த்தியா? ஓகே வாங்க போ. ஓடுறான் தீப்பாயிரம் நினைச்சது. எனக்கு ஒரு ஆள் அங்கே எங்களோட ஊரில் நேற்று ஒன்று வச்சுக்காங்களாம் தீப்பாயிரத்துக்கு. நான் தீப்பாயிரம் போகல. ஆனால் இங்கே வாயிரம் பார்த்தீங்களா அந்த நேர்கடன் இதில் வந்து ஓ இது கனதூரம் இல்லோ. பாருங்க இங்க பாருங்க. இது நல்ல பிளேஸ்ல இருக்கிறா மரத்துக்குள்ளே. நல்ல ஒரு மரத்துக்குள்ளே இருக்காங்க. வா போம். நல்லா நான் உடம்பு குறையும் வேறு நடந்துஞ்சா. இது என்னென்றால் இது கல் இங்கே இப்படி கண்டு ஃபுல்லாக இது கூர்கல் பார்த்தியா. இந்த கால் வைக்கிற இடத்த கொஞ்சம் காட்டுங்க எப்படி வச்சு போகிறோம் வேண்டி. இரு மகளி இப்படி வச்சு இங்கே வச்சு
எது ஓ ஆனா எப்படிடா போனது அல்ல அந்த கல்லு தானே அது வந்து கல்லுக்கு விலை தானே எப்படி போனது சின்ன கல்லு மேல விழுந்து பாறை வளருது தானே அப்ப சின்ன வந்து வளர்ந்து போய் போடா எப்படி இடம் முடிஞ்சாலே இடத்த பார்த்துலாம் மாதிரி எப்படி கேட்டு அப்போ சீனா கூட பக்கத்துலையா பக்கத்துலையா இருக்கு ஆ எங்கடா ஆ என்ன இருக்கு மேலுக்கு புத்தரிசிலடா இந்த என்னடா எவ்வளோ விற்கிறா கொண்டு வச்சுக்காங்க எங்க எவ்வளோத்தெல்லாம் வைக்கிற மாவட்டத்தில் வச்சுக்காங்க கொண்டு ஆ பாப்பி இது கோவிலா ஆ ஆ ஆ ஆ ஆ அதுக்குள்ள சிவலிங்கம் இருக்குடா சரிதா ம் எது அதான் மெயின் என்ன மலை உச்சி தான் அதில் தான் தானே பா இவ்வளோ தென்னை மரம்டா இது தென்னை மரம் பனை மரம் ஆ அதான் பாரு வழியாக இருக்குடா அப்போ ஷா இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோள மக்கள் இது இங்கே பா இவ்வளோ பனை மரம் தென்னை மரம்டா வெஞ்சி ஓ அப்படி கூடாம இங்கே அது தென்னை மரங்கள் கூட இருக்கு இல்லை மூதூரில் தென்னை மரம் கூட தானே இஞ்சி பனை இந்த இந்த இது பனை மரம் அந்த இஞ்சி நொங்கல்லாம் இல்லை இல்லை சார் இந்த கமரா பாருங்க அங்கால தானே வேண்டாப்பா அம்மா தோட்டமா கிழிஞ்சாருங்க எப்படி இருக்கிறா பாய் இவ்வளோ அழகா இருக்கு லட்சக்கணக்கில் இருக்கு தெரிஞ்சதில்லை சரி ஓகே இதான் மக்களே அந்த இது பாருங்க சிவலிங்கமும் அம்மையாரும் என்ன மாதவியாரும் நல்ல வேண்டா பாய் அங்கேயும் ஒரு ஆள் இருக்கு கீழுக்குண்ணே அந்த இருக்கு கோயில் அதுக்கு இதால ம் மக்களே என்ன விளக்கம்னு சொன்னால் இதில் பாருங்கள் நிறைய நூல்கள் அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா நேர்த்திக்கடன் இந்த மரமும் பார்க்கறது அழகாக இருக்கிறா பாய் வித்தியாசமாக இருக்கானா அவர் காயண்டு பாடுற காய்ச்சிருக்கீங்க டேய் ஓ மை காட் இது ஒரு அற்புதமான காய் தானே தெரிஞ்சு என்னுடைய மாவுள் மாய் இருக்கு மக்களே இது ஏதோ ஒரு விதரா இது சிவபெருமாண்ட அருள் அது கிடைச்ச ஒரு உண்டு கிடைக்கணும் கடே சிவர் படியா இருக்குடா சிவனுக்குரிய மரம் எது உண்டு சிவனுக்குரிய மரம் தான் மக்கள் இது எப்படிப்பட்ட காய்க்குள் நிற்கணும்னு சொன்னா அது முழுசா இல்லையா இந்தா நீ பாருங்க ஆனால் இது ஒரு மூலிகை இருக்கு நான் நினைக்கிறேன் அனையமா ஒரு ஜி என்னென்று தெரியாமல் இருக்க மக்களே தாங்க நார்மலாக இது நான் நினைக்கிறேன் நாட்டு மருந்து கடையில் வச்சுப்பாங்களே அனைய மாதிரி
இது வந்து சூடு காய் மாதிரி இருக்கிற உறைஞ்சி போட்டு வைக்கிறது ஆக்கல்ற காயில். ஆ அது வேற அண்ணா, அது வேறு சில்லிக்கான் வாங்கண்ணே. இது உறைஞ்சி சொல்கிறேன், கீழே உறைஞ்சி போட்டு வச்சா அப்படியே தடம் வந்து. இந்த இருக்கிற காய் இங்கே இந்த கொடி வா காட்டுறேன். இங்கே தெரியுதா? பாதியா இருக்கு. இந்த இருக்குண்ணா மரத்தில் எவ்வளவு தெரியுது பாதிலா அவ்வளோ இருக்குது. இங்கே அது அந்த காய் நிற்கி, இந்த காய் நிற்கி. இது என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓ அது பிடிக்கக்கூடாடா பாய், சின்ன சின்ன முள்ளு வருது. எவ்வளோ இஞ்சி வேறு இஞ்சி இஞ்சி எந்த கையப்பா தெரியுதா? நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. தெரியுது உங்களுக்கு தெரியுதா? இந்த டே குத்துற குத்துறான் அப்படி. மரத்துல இல்ல இந்த காயில காட்டுக்கா அப்ப உங்களுக்கு தெரியல இஞ்சேர் சிவன் சக்தியா இருக்கலாம். அப்படியே முடுறாய் பா. சின்ன சின்ன முள் கண்ணு தெரியாம முள்றா வேறு தெரியுது அப்படியே சரியோ வாங்க. கீழே இறங்கி போறேன் இல்லையானே வா. இதை வச்சிருப்போம் மறுநாள் வீடியோலாம் போட்டது ப்ரோ. ஏண்டா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுவாங்க, தம்பி இதை எடுக்கிற சரியான கஷ்டம் தம்பி. இதில் எப்படி ஒரு இதை ஒன்று சக்தி ஒன்று இருக்குது, இதில் எப்படி ஒன்று இருக்குது மனு சொல்லுவாங்க. மரம் அங்கே இருந்து இங்கே வரையில எங்கே சத்தம் அப்படி கிடைக்கு பார்க்க ஒரு அழகாக இருக்கு மக்களே. அப்போ இது என்ன செய்ய மாட்டா பக்கெட்டில் போட்டுட்டு கொண்டு போவோம். இல்லாத ஒன்று உதவாண்டா தூக்கி அறிவோம், பிரச்சனை இல்லை. வாங்க எப்படி படிக்கணும் ஜோர் லிங்கம் இருக்கு பா. காலு நல்லா ஏறுறா அப்ப கல்லு. மக்களே நீங்கள் வீடியோ வழியாக பார்க்குறீர்கள், ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது நல்லா குத்துப்படுது இல்லை இது. ஆமா இதாண்டா செடி வா. ஓ ஓ கடுமையாக இருக்குதுண்ணே முகத்தில் நினைஞ்ச இல்லை இல்லை பூச்சி இல்லைடா. இவர் கையில் முள்ளு பட்டது ப்ரோ முகத்தை அப்படி வேறிய தொடச்சிருக்காரு, அது முகத்தில் ஏறி போல. அப்போ நான் நினைக்கிறத போய் தெரிஞ்சாக்கல அதை கையில் தொட மாட்டாங்கண்டியோ. இதான் சொல்கிறேன், ஆழம் அறியாமல் கால் விடக்கூடாண்டு, தெரியாமல் தொடக்கூடாது. பா இப்படி இருக்கி அம்மா இங்கே பைத்துக்கிறேன். இப்போ நடக்கலாம் மலைகள் ஏறி. இது ஒரு செருப்பு ஷூ இருக்கு மாட்டா வேறு இடங்கள்டா ஏறி போகலாம் டாக்டாக விளங்குதா. இந்த கல் தானே குத்துது கிளுக்கு பாகத்தில். ஓ வா ஆமா இங்கெல்லாம் ஃபுல்லாக வளர்ச்சிருக்கு போடலைங்க. அப்புறம் இந்த பாருங்க மக்கள், இந்த அதுலா இது ஒரு மலைண்ணே, ஒரு தனி மலையை அவங்க எடுத்துருக்காங்க. தனி மலை அவங்களுக்கு சொந்தமான மலை. இதென்ன பிள்ளையார் கோயில்? அது பிள்ளையார் கோவிலா? நாங்கள் உண்டியில் திறந்துடுக்கு இங்கே. இது பிள்ளையல்லோ என்னடா இது? இது பூட்டினதாரா? பூட்டினதான் காசு விடலாம். ஏடா இதை பூட்டினால் இங்கே இந்த மாதிரிக்குள்ள கையை விட்டா சரி.
அப்போ அந்த வீடியோ பார்க்கக்கூடியதுக்கு உரிமையாளர்கள் என்ன செய்யணும்? டக்குன்னு வேறு உண்டியெல்லாம் மாற்றணும். இப்போ நாங்களும் உண்டியலில் காசு பார்த்து யோசிச்சு நாங்கள், ஆனால் அது எப்படி இருக்கு தரண்டு போடுறேன் போடல, அதனால நாங்கள் திரும்பி போகிறோம். சரியா? அந்த கல் என்ன செய்யண்டான்னு உடம்பு பாலத்துக்கு சதையில் குத்து இயலாம நேரடியாக போய் எலும்பிலே குத்துதுரா போய் அப்படி அமர்த்தப்பட்டுக்கிறா. என்ன செய்யும் ஒரு கட்டத்தில் எலும்பு நான் டச் ஆகும், அப்படியே அது விளங்குது எனக்கு வடிவா. நீ சின்னால் தான் இல்லாம இது பார்த்துட்டு வரும் எப்படி அம்மா நம்பி இந்த புல்லுகளில் கை வைக்க பயமாக்கிறா பை. சூடு கண்ட பூனை அடுப்பங்க நாடாதுன்னு. பா என்னடா அது ஃபுல் என்னடா ஒரு கண்டண்டா வெஞ்சு இதானடா கூட இருக்கு அங்காள சிலை இருக்கிற விட பார்க்குற திசையெல்லாம் சொல்லுங்க. ஆ ஆ பார்க்குற திசையெல்லாம் சொல்லுங்க. வாங்க அந்த வெள்ளை சிவலிங்கத்தை பா வெள்ளை கோயில் பதில் இந்த பாவுக்குள்ள இந்த மகாபாரதத்துக்குள்ள வர மாதிரி இருக்கு எங்களுக்கு. மகாபாரத அந்த கதைகள் அந்த நாடகங்கள் இப்படியான இடங்கள் தான் கூட காட்டுவாங்க. பார்த்துலாம் மகளே எப்படி கண்டு கடவுளே. அங்கே இருக்குண்ணே. மரம் தான் இருக்கு பழத்தை. பார்த்துல சிவலிங்கம் வாங்க. இது அங்கண்ணே கோயிலில் போனால் ஒரு சிவலிங்கத்தை பார்க்க ஆசையாக இருக்கும். இத்தனை சிவலிங்கத்தை பார்க்க பேராசையாக இருக்கிறா போய். பொதுக்கட்டை வேலி போட்டுருக்காங்க அதுக்கு அங்கால இல்லை. அங்கால இல்லைண்ணே. நம்ம கனகுரம் வந்துட்டேன் அங்கே இருக்குண்ணே. அங்கே இருக்கு. ஒரு நம்ம இப்போ மலையாள ஏறி இறங்கி வந்திருக்கோம் மக்கள், இந்த பக்கம் இறங்கி வந்திருக்கோம். அப்போ நான் சுற்றி கனதூரம் அப்படி நடந்து போகணுமே. அது நல்லா இருக்கு. அந்த கோயில் நல்லா இருக்குங்க. அந்த சிவலிங்கம் வச்சு விளைச்சனா தான் இருக்கு. அதில் ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவஹோம் நம சிவாய. சிவ சிவஹரணே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரஹோம் நம சிவாய. அன்பே நம சிவாயம். அருளே நம சிவாயம். இருளே நம சிவாயம். இரவே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணைந்த புனித கடலே போற்றி. சிவஹோம் நம சிவாய. சிவ சிவஹரணே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரஹோம் நம சிவாய.